இவை அனைத்தும் இந்த எருசலேம் மதிலுக்கு வெளியே இருந்து ஆரம்பிக்கின்றது. இந்த வியா தோலரோச்சா என்பது 600 மீட்டர் நீளமுடையது. அதை பின்னர் நாம் பார்ப்போம். ஏறக்குறைய 2000 அடி. அது முஸ்லிம் குவார்ட்டர்ஸ், பின்னர் கிறிஸ்டியன் குவார்ட்டர்ஸ் சென்று இங்கு அது ஹோலி செப்பல்கரில் அது நிறைவு பெறுகிறது. முதலில் இந்த தொடருக்குள் நுழைகின்ற போது நான் உங்களுக்கு இந்த படத்தை மன கண்முன் கொண்டு வந்து தியானிக்க அன்புடன் அழைக்கின்றேன். மத்தேயு நற்செய்தி 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். யோவான் நற்செய்தியிலும் அது சொல்லப்படுகிறது. இங்கு மரியா இலாமிச்சு என்ற விலை உயர்ந்த நறுமண தைலத்தை உடைத்து இயேசுவனுடைய காலடியில் ஊற்றி கண்ணீரால் கழுவி அவர் தன் கூந்தலால் துடைக்கிறார். யோவான் நற்செய்தியில் நாம் வாசிக்கிறோம். மத்தேயு நற்செய்தியில் அவருடைய தலையில் அவர் ஊற்றி அவர் அழுது மன்னிப்பு வேண்டுகிறார். தவக்காலம், குறிப்பாக இந்த பாஸ்கா மறைபொருட்கள், பெரிய வெள்ளி, பெரிய சனி, இவை அனைத்தும் நமக்கு சொல்லுவது கடவுளோடு ஒப்புரவாகுங்கள். தவக்காலத்தில் அதைத்தான் நான் முழுவதுமாக பார்த்து வருகிறோம். 2 கொரிந்தியர் 5:18 நாம் வாசிக்கிறோம். அவரே கிறிஸ்துவின் வாயிலாக நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார். தந்தையாகிய கடவுள் கிறிஸ்துவின் பாடுகள் வழியாக நம்மை ஒப்புரவாக்கினார், நாம் மீட்டருளினார், நம்மை ஒப்புரவாக்கினார். கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். பவுல் சொல்லுகிறார், அவர் மக்களை பார்த்து, கடவுளே எங்கள் வாயிலாக இந்த வேண்டுகோளை விடுக்கிறார். அது என்ன வேண்டுகோள்? ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள். இந்த தவக்காலத்தில் குறிப்பாக பெரியவியா மீண்டும் ஒப்புரவாகுங்கள். கடவுளிடம் மன்னிப்பு பெற்று கடவுளோடு ஒப்புரவாகுங்கள். அடுத்து பவுல் சொல்லுகின்ற செய்தி, என்று கிறிஸ்துவின் சார்பில் உங்களை வேண்டுகிறோம் என்று அவர் சொல்லுகிறார். இந்த சகோதரி அவர் ஒப்புரவாகினார். தன் பாவங்களை எல்லாம் விட்டு கிறிஸ்துவை பார்த்து அவரிடம் அணுகி வந்து தடைகளை எல்லாம் உடைத்து தன்னுடைய வெட்கத்தை எல்லாம் விட்டு கதறி தன்னுடைய கண்ணீரால் கழுவி கூந்தலால் துடைத்தார். ஆகவே கிறிஸ்து சொல்லுகிறார், இவர் என் அடக்கத்தின் பொருட்டே இவ்வாறு செய்தார். கிறிஸ்து இவரை பாராட்டுகிறார். உலகம் முழுவதும் இவர் செய்த அந்த செயல் நினைவு கூறப்படும் என்று மரியாவை ஒரு புனிதராக அவர் மாற்றுகின்றார். நற்செய்தியாளராக அவர் மாற்றுகின்றார். பிரியமானவர்களே, நாம் இந்த பாடுகளின் பாதையில் செல்லுகின்ற போது அங்கு இந்த ஒரு கொட்டேஷன் அங்கு போடப்பட்டிருக்கும். அதை நான் வாசிக்கிறேன். The blind obedience of Jesus to his father's will led him to enter into Jerusalem humbly, which led his crucifixion. His blind obedience brought redemption on Golgotha. Such blind obedience will bear much fruits today என்று இந்த இந்த வாக்கியம் அங்கு மாட்டப்பட்டிருக்கிறது. அது என்ன சொல்லுகிறது? கிறிஸ்துவினுடைய கண்மூடித்தனமான தந்தை மேல் இருக்கின்ற அந்த கீழ்ப்படிதல் அவரை சாவுக்கு இட்டு சென்றது. அத்தகைய முழுவதுமான தந்தையிடம் கொண்டிருக்கின்ற அந்த கீழ்ப்படிதல், கொல்கத்தாவில் நடந்த அந்த கீழ்ப்படிதல் நம் அனைவருக்கும் மீட்பை கொண்டு வந்தது. அதே போன்று இறைவனுக்கு கீழ்ப்படிந்து இந்த காலத்தில் வாழுகின்ற நமது கீழ்ப்படிதல் உலகமெல்லாம் அது கனிகளை கொடுக்கும். யோவான் நற்செய்தி 15 சொல்லப்படுவது போல, நீங்கள் மிகுந்த கனிதந்து என் சீடராக விளங்குவீர்கள் என்பதை இந்த பாடுகளின் பாதை சொல்லுகிறது. அவர் இயேசுவின் கால்களில் அழுது ஒப்புரவாக்கிய அந்த பகுதி மத்தேயு 26:12 நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த பாடுகளின் பாதைக்கு செல்லுகின்ற போது முதலில் குருத்து ஞாயிறு என்றவுடன் நம் காதுகளில் ஒலிக்கின்ற அந்த வார்த்தை, ஆர்ப்பரிக்கின்ற வார்த்தை ஓசன்னா.